வணக்கம். இது நியூஸ்7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் மத கலவரங்கள் 200 விழுக்காடு குறைந்துள்ளன. பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் கடந்த 2 ஆண்டு காலகட்டங்களில் இதற்கு முந்தைய ஆட்சி காலகட்டங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மதக்கலவரங்கள் நாட்டில் 200 விழுக்காடு குறைந்துள்ளன என்று மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்திருக்கிறார். கூடுதலாக இது தேசிய சிறுபான்மையினர் ஆணைய அறிக்கை. இதை தாண்டி அரசு பணிகளுக்கு தேர்வானவர்களுடைய எண்ணிக்கையும் கூட பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னர் அதிகரித்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். தாத்ரியில் நடைபெற்ற அந்த தாக்குதல், இஸ்லாமியர் மீதான அந்த தாக்குதல், மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சொல்லப்பட்டு அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வருத்தத்திற்குரியது. ஆனால் இது மாதிரியான ஆங்காங்கே நடைபெறக்கூடிய தனிப்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை தாண்டி பெரிய அளவிலான கலவரங்கள் என்பது 200 விழுக்காடு இங்கே குறைந்துள்ளன என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவே இன்றைய விவாத பொருளாக இருக்கிறது. ஒரு பக்கம் பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டில் மத கலவரங்கள் அதிகரித்து விட்டன என்ற எதிர்க்கட்சியினுடைய வாதங்கள், மறுபக்கம் 200 விழுக்காடு குறைந்துள்ளது என்ற மத்திய அமைச்சரினுடைய வாதம். பயணிக்கலாம். அரங்கில் 4 ஆளுமைகள் நம்முடைய இணைய காத்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர், நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திரு அப்துல் சமது, மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வழக்கறிஞர் ராமசுப்ரமணியன், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணைகிறார். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். 4 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்று நான் அப்துல் சமது அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆங்காங்கே ஒரு சில பிரச்சனைகள், சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. மத ரீதியிலான தாக்குதல்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க இயலாது, அது அமைச்சரும் மறுக்கலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு பிளான்டு வயலேஷன், அந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட வன்முறை, மத கலவரங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த 2 ஆண்டுகளில் இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம். அதைத்தான் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். கூடுதலாக 200 விழுக்காடு இது குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆயினும் கூட ஆங்காங்கே நடைபெறக்கூடிய தனிப்பட்ட சின்ன சின்ன தாக்குதலை கூட மோடியை நோக்கி கேள்வியை வைத்து பிரதமராக இவர் வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைப்பது உண்மைக்கு புறம்பான விமர்சனமாகத்தானே தெரிகிறது மத்திய அமைச்சருடைய வாதத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது. அதாவது மத்திய அமைச்சரினுடைய வார்த்தையில் அவர் இந்த பீவண்டி, மீரட்டு, இந்த கலவரங்கள்லாம் மேற்கோள் காமிச்சு அது போன்ற 10,000 பேர் அதில் படுகொலை செய்யப்பட்டார்கள், அதை போன்ற ஒரு பெரிய கலவரங்கள் நடைபெறவில்லை. கொத்து கொத்தாக 3000, குஜராத்தில் 3000 முஸ்லீம்கள், பம்பாயில் நடந்ததில் 2000 முஸ்லீம்கள், இது மாதிரியான படுகொலைகள் பெரிய அளவில் நடக்கலை அப்படின்றத சொன்னோம்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அது மாதிரியான 2000, 3000, 10,000 இது போன்ற படுகொலைகள் நடைபெறவில்லை. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே ஒரு அரச பயங்கரவாதம் நடக்கிறது. மோடியினுடைய ஆட்சியில் ஒரு அரச பயங்கரவாதம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு சமூக மக்களுக்கு எதிராக திட்டமிட்டு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அந்த திட்டமிட்ட தாக்குதல்கள் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கிறது. அது காங்கிரஸ் ஆட்சி, இங்கே திமுகவுடைய ஆட்சி, அதிமுகவுடைய ஆட்சி, அதே போன்று எல்லா மாநிலங்களும் நடக்கும்போது என்ன செய்வாங்க சொன்னால், அந்த ஆட்சியாளர்கள் அதை கடுமையாக கண்டிப்பார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். இது அரசு அவர்களுக்கு சார்பாக இல்லை என்பதை அந்த அரசுகள் தன்னை நிலைநாட்டிக் கொள்ளும். ஆனால் மோடி அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த பயங்கரமான, இந்த கொடூரமான, தனிமைப்படுத்தி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து மக்கள் மீது தாக்குதல் நடத்தி படுகொலை நடத்தக்கூடிய இந்த நபர்களுக்கு, இந்த குழுக்களுக்கு ஆதரவான போக்கில் மோடி அரசு செயல்படுகிறது. மோடியினுடைய அமைச்சர்களும் மோடியினுடைய எம்பிக்களும் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இந்த நாட்டில் தாத்ரி சம்பவம் தொடங்கி இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கின்னு சொன்னால், இந்த படுகொலைகளுக்கு ஆதரவாக மோடி அரசு இருப்பதால் இது ஒரு அரச பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசு மோடி அரசு அப்படின்னு நம்ம முதல்ல பதிவு பண்ணீங்க. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் எந்த உதாரணத்தையும் இந்த 2 ஆண்டுகளில் கூட காட்ட இயலாது. உத்தரப்பிரதேசம், இன்ன பிற மாநிலங்களில் நடைபெறக்கூடிய தாக்குதல்களை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க.
சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசினுடைய கையில் இருக்கிறது. அங்கே இந்த மாதிரியான மத கலவரங்களில் அல்லது உங்களுடைய வார்த்தையில் மத கலவரம் அல்லது இந்த மாதிரியான மத மோதல்கள், தனித்தனி குழுக்களுக்கு இடையிலான மோதல் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அதில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சங் பரிவார அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறார்கள் அப்படிங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு வாதத்திற்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில காவல்துறைக்கு இருக்கிறதா, மாநில அரசுக்கு இருக்கிறதா? இதை நீங்கள் மத்திய அரசோடு முடிச்சு போடுவது அப்படிங்கிறது மாநில அரசுகள் இன்னும் சரியாக திறம்பட செயல்படவில்லை அப்படிங்கிறதான காட்டுது. ஏன்னா குஜராத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ இந்த 2 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற மாதிரி அல்லது இன்ன பிற மாநிலங்கள் நடக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் கூட இல்லையே. இல்லை, அதாவது வந்து நீங்கள் அரசுகளை வேறுபடுத்தி காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சி 10 ஆண்டுகளில் நடந்த கலவரத்தையும் இப்போது மோடி அரசு அமைந்த கலவரத்தையும் நீங்கள் எடுத்து அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலம், ஜனதாவுடைய ஆட்சி காலம் இப்படிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து நீங்கள் தீர்வையோ ஒரு அது பற்றிய செய்திகளோ உண்மை செய்திகளோ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த கலவரத்தை நடத்துபவர்கள் யார், இந்த கலவரம் யாரால் நடத்தப்பட்டது என்பதை பற்றி ஒவ்வொரு கலவரத்துக்கு பிறகும் பல்வேறு விசாரணை கமிஷன்கள் இந்த நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை கமிஷன் அறிக்கைகள் என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் 1981 மண்டைக்காடு கலவரம் நடந்தது. கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடந்ததாக அந்த கலவரம் சொல்லப்பட்டது. அந்த கலவரம் சம்பந்தமாக விசாரித்த நீதிபதி வேணுகோபால் அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னால், RSS உருவாக்கிய வெறுப்பு பிரச்சாரம் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு அவருடைய விசாரணை கமிஷனில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னொரு விசாரணை கமிஷனை சொல்கிறேன். 1993 92 பாபர் மசீது இடிக்கப்பட்டதுக்கு பிறகு நடத்தப்பட்ட படு பயங்கரமான கலவரம் பம்பாயில். இந்த கலவரத்தை நடத்தியது யார் என்று ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷனுடைய அறிக்கையில் சொல்லும்போது பால் தாக்கரே தன்னுடைய அவர் வந்து ஒரு ராணுவ தளபதி போன்று நின்று இந்த கலவரங்களை நடத்தினார். நீங்க குற்றம் சாட்டக்கூடிய அமைப்புகள் மீதான குற்றச்சாட்டுகளை நீங்க தொடர்ச்சியாக வைக்காதீங்க. நான் இப்போ இதை இப்படியே திருப்பி எடுக்கிறேன். இது போன்ற அமைப்புகள் பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது வலுவாக அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவிலான மண்டைக்காடு கலவரம் போலவோ அல்லது இப்போ நீங்கள் சொன்ன இன்ன பிற கலவரங்களைப் போலவோ 5000 பேர் 3000 பேர் கொத்து கொத்தாக இங்கே கொல்லப்படக்கூடிய கொடூரங்கள் எதுவும் அரங்கேறாமல் இருக்கின்றன. அது வந்து மோடியினுடைய நல்லாட்சியை தான் காட்டுகிறது அப்படிங்கிறத மத்திய அமைச்சருடைய வாதம். நீங்க இதை எப்படி மறுப்பீங்க? 2 ஆண்டுகளா இல்லைங்கிற வாதத்தில் நீங்க எந்த இடத்துலையும் முரண்படல. நீங்களும் பின்னாடி தானே பயணிக்கிறீங்க. இல்லை, இப்போ நான் முன்னாடி பயணிக்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் பூட்டிய வீட்டுக்குள் குண்டு தயாரித்து கொண்டிருந்த ஒரு பிஜேபியுடைய தொண்டர் வெடித்து அங்கே மரணமடைகிறார், உடல் சிதறி மரணமடைகிறார். இப்போ இவர் என்ன குண்டு தயாரிச்சுட்டு இருந்தார்? இதே வந்து குண்டு தயாரிப்புன்றது இல்லை, அதோடு தொடர்பாக இருந்தால் கூட இந்நேரம் முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று மிகப்பெரிய அளவில் பரவப்பட்டிருக்குமே. இங்கே பிஜேபி தொண்டர் என்று செய்திகள் வருகிறது. இந்த பாஜக தொண்டர் எதற்காக வெடிகுண்டு தயாரிச்சார்? எதனா பயிர் செய்கிறாரா? குண்டுகளை வைத்து எதற்காக வேண்டி விவசாயம் செய்வதற்காக வேண்டி ஒரு குண்டு தயாரிக்கிறாரா? அப்போ குண்டுகள் தயாரித்து இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அப்போ நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டை முஸ்லீம் இல்லாத நாடாக உருவாக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி எம்பி சொல்கிறாரு. இந்த முஸ்லீம்களை படுகொலை செய்வதற்காக வெடிகுண்டுகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த இடத்துல திருப்பி வருகிறேன். இதை அவர்கள் நேரடியாக இன்னும் அதீதமாக உறுதியாக கண்டிக்கவில்லை அப்படிங்கிற அளவில் உங்களுடைய வார்த்தை நான் தொடர்ச்சிட்டு கருத்தை எடுத்து நான் ராமசுப்ரமணியோட நகர்கிறேன். 200 விழுக்காடு குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வாதம் வைக்கலாம். அல்லது ஒரு 40 விழுக்காடு 50 விழுக்காடு கடந்த இதற்கு முந்தைய ஆட்சியை விட குறைந்திருக்கிறது. இந்த மாதிரியான வாதங்கள்லாம் வைத்தால் கூட 200 விழுக்காடு குறைந்திருக்கிறது அப்படிங்கிற வாதம் எந்த அளவிற்கு உங்களை போன்றவர்களுக்கே ஏற்புடைய வாதமாக இருக்கிறது? அது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதோ மினிஸ்டரே அவர் தயார் பண்ணி ஒன்றும் கொடுக்கல. அது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அவங்களுடைய புள்ளி விவரங்களை தான் இவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஏதோ கிரியேட் பண்ணி அதை ஒன்றும் சொல்லலை. இதில் அந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கும் பொழுது 2012-13 எவ்வளோ கலவரங்கள், எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படின்னு பார்த்தா 2127 கம்ப்ளைண்ட்ஸ். அதில் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணினாங்க 1973. இந்த மாதிரி நான் ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வர முடியும். இப்போ சமீபத்தில் 2015-16 8 டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1348 அதில் டிஸ்போஸ் பண்ணப்பட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1461, அதில் டிஸ்போஸ் பண்ணப்பட்டது 1348, பெண்டிங் கேசஸ் 113. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா நாமளாக ஏதோ எட்டுக்கட்டி சொல்லலை. இந்த முக்தார் அப்பாஸ் நக்வி அவர் ஏதோ அவருடைய கற்பனையில் எடுத்து சொல்லவே இல்லை. ஆகவே இது கொடுத்ததுங்க என்பது அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். ஆகவே அதைத்தான் எடுத்து அவர் சொல்லியிருக்கின்றார். இதற்கு முன்பாக கூட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு 2015 டிசம்பர்னு நினைக்கிறேன், அது பார்லிமெண்ட்டில். அப்பவும் இந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து சொல்லும்பொழுது எதிர்கட்சி தலைவரான காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் அப்போ கேட்டார் கேள்வி, இதை பதில் சொன்னோன்னே பேசாமல் அமைதியாயிட்டார். ஆகவே இத்தகைய விவரங்கள் எல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெளிவாக்கப்படுகின்றன. 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று, இப்படிப்பட்ட மிகப்பெரிய சம்பவங்கள்லாம்
நடக்கலை, அது குறைந்திருக்குன்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிடுற வித் எவிடன்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்சஸ். இரண்டாவதாக வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீர்கள், அதையும் கூட சொல்லியிருக்கின்றார் மைனாரிட்டிஸுக்கு. அதை பற்றி நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ தி பேப்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா முன்பு எவ்வளோ 6.2% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் மைனாரிட்டிஸுக்கு இருந்தது, இப்போ 8.5% அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த 2 புள்ளி விவரங்களையும் தான் என்ன வாட் இஸ் அஃபிஷியல் அதை எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் அப்போ நடந்தது நம்ம 1990 நடந்தது, 80 நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒன்னொன்றுக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம். அதே போல 200 விழுக்காடு இருக்கிறது அப்படிங்கிறத அவர் புள்ளிவரத்தோடு கொடுத்திருக்கிறார். அதனால் ஏற்புடைய வாதம் அப்படிங்கிற அளவில் உங்களுடைய தொடர்ச்சி கருத்தை எடுத்து நான் பேராசிரியரிடம் நகர்கிறேன். இந்த சிறிய சிறிய விமர்சனங்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வைக்கக்கூடிய சில வாதங்கள், கடுமையான வார்த்தைகள், இதற்கு வரக்கூடிய எதிர்வினைகளை ஒரு மத கலவரத்தோடு இணைத்து பார்க்கின்ற போக்கு அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? மத கலவரங்கள் அப்படிங்கிறதையும் மத துவேஷ பேச்சுக்களையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்குறோமா? முதல்ல இந்த புள்ளி விவரங்கள் பற்றி நான் ஒரு செய்தியை சொல்லணும். வெவ்வேறு விதமான புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. ப்ரொஃபஸர் பார்த்துருப்பாங்க, எக்கனாமிக் டைம்ஸில் 17% மதக்கலவரங்கள் கூடியிருக்கின்றன. வேணா நீங்கள் சரி பார்த்துக்கலாம். 2015 பிப்ரவரி 25 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்னஸ்டி, நான் சொல்லிடுறேன், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்கிறேன் வர்றேன். அம்னஸ்டி இன்டர்நேஷனலில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சொற்களிலேயே சொல்லணும்னா, the Modi government is fueling the religious tension by provocating speechesன்னு அம்னஸ்டி இன்டர்நேஷனல்லேருந்து வந்திருக்கு. இது எல்லாம் இருக்கட்டும். இப்போது அமைச்சர் அப்பாஸ் நக்வி சொல்லியிருக்கிற, அது அவர் கருத்தாக இருந்தாலும் எனக்கு சிக்கல் இல்லை. சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் எனக்கு கொஞ்சம் படித்து காட்டுங்க, எந்த இடத்துல 200% சொல்லியிருக்குன்னு. 200%ங்கிறது எந்த இடத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த இடத்தில், அதாவது அந்த சிறுபான்மையினர் ஆணையம் சொல்லியிருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 200% என்பது கணக்கு தெரிந்த எவருக்குமே புரிபடாத ஒன்று. நீங்கள் ஒரு செய்தி, இது ஒரு 20 நிகழ்வு நடந்திருக்கு, அது 200% கூடலாம். ஒரு 200% எப்படி 100% தான் 0, அப்போ மைனஸில் போகுதான்னு கேட்குறேன். வயலன்ஸ் அது நான் ஒரு கணக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் அதாவது இன்க்ரீஸ் ஆகலாம், 300% கூட ஆகலாம். 100% குறையும் போது 0க்கு வந்துடுது. அப்புறம் எப்படி மைனஸில் போகுமா? இது என்ன கணக்கு? இது இந்த புள்ளி விவர கணக்கே அடிப்படையில் தவறானது என்பதை நான் கணக்கின் அடிப்படையில் சொல்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நக்வி சொல்கிறார், தாத்ரியில் அந்த இஸ்லாமிய பெரியவர் கொல்லப்பட்டார், அது மதம் தொடர்பான சண்டை இல்லைங்கிறார். இலக்கிய சண்டையாது. அப்புறம் அது என்ன சண்டை? அது மதம் இல்லாமல், அதாவது ஒரு மாட்டுக்கறியோடு தொடர்புடைய சண்டை மதம் தொடர்பானது தான், மத கலவரம். அதாவது இதற்கு பிறகு 3வது செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதை ஸ்டேட் சப்ஜெக்ட்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இப்போ ஆமாம், அதை சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில பட்டியலில் வருகிறது, உண்மைதான். நீங்கள் அப்போது ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய நுட்பமான ஒரு செய்தி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் குறைவாகவும் பிற மாநிலங்களில் கூடுதலாகவும் இருக்கிறது என்றால் கலவரத்துக்கு யார் காரணம் என்று ஒரு கேள்வி வருது. ஏன்னா முசாஃபர்பூரில் 2013 நடந்த மிக கடுமையான அந்த அளவுக்கு இப்போ மறுபடியும் நடக்கவே இல்லை. அப்போவே சமாஜ்வாதி பார்ட்டியில் சொன்னாங்க இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு. நீங்கள் மறுக்கலாம், அது வேறு. அப்போது எங்கே இவர்கள் ஆடுகிறார்களோ அங்கே மதக்கலவரத்தை குறைவாகவும் வேறு கட்சியினர் ஆளுகிற மாநிலங்களில் கூடுதலாகவும் இருக்கிறதுனா, ஏன்னா இப்போது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலத்தில் காங்கிரஸே கலவரத்தை உருவாக்க மாட்டான், அதான் இயற்கை. அப்படியானால் கலவரத்துக்கு யார் காரணம் என்று 3 கேள்விகளை வச்சிருக்கிறேன். இந்த புள்ளி விவரம் தர்க்க அடிப்படையில் பிழையானது. இரண்டாவது, தாத்ரியில் நடந்தது மத சண்டையில் என்றால் வேறு என்ன சண்டை? மூன்றாவதாக, ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் மட்டும் கலவரம்? அதாவது இரண்டு முக்கிய வாதங்கள். ஒன்று அடிப்படையாக பார்த்தீங்கன்னா, திரு சுபவீரபாண்டியன் சொன்னதும் சரி, திரு அப்துல் சமத் சொன்னதும் சரி, ஒரு விஷயம், பாஜகவுடன் தொடர்புடையவர்கள், சங் பரிவார் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச்சஸ் கொடுப்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அது பிரதமர் நிச்சயமாக இன்னும் முன்னாடியே கண்டித்திருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா,
கலவரங்கள் அது எல்லாருமே ஏற்றுக்கிற, அது 200% குறைய முடியாது, மேபி 50% குறைஞ்சிருக்கு, 40% வாட் எவர் பர்சன்டேஜை விட்டுடுங்க, குறைந்திருப்பது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். என்ன காரணம்? இன்னொரு அந்த காரணம் நான் இந்த அரசியல் தலைவர்களோ இல்லை அரசோ செய்த பெரிய நடவடிக்கையாக நான் பார்க்கல. மக்களினுடைய முதிர்ச்சி, 2 பக்கமும் தலைவர்கள் தூண்டிவிட்டாலும் அதை மக்கள் பொருட்படுத்தாமல் ஒரு மத நல்லிணக்கத்தோட இருக்கிறாங்கிறது தான் காரணமே தவிர, இது அரசு செஞ்ச ஒரு பெரிய இதுவோ இல்லை எதிர்க்கட்சிகள் ஒரு மெச்சூராக நடந்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால் ஏற்படவில்லை. 3வது விஷயம், ஒரு கலவரம் நடக்கும்போது தாத்ரி சம்பவமே எடுத்துங்க. மோடி அவர்கள் நேரடியாக தலையிட்டு மாநில அரசினுடைய உரிமையை மீறி ஒரு கைது சிபிஐ மூலமாக உள்ள அனுப்பிச்சு அவங்கள கைது பண்ணி அவங்கள ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல கொண்டு போய் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லா. சட்டத்தில் ஒரு விதத்தில் இந்த கேஸ் இப்படி தான் போகணும்னு இருக்கு. அதில் ஏதேனும் மத்திய அரசு தலையிடுகிறது, இல்லை பாஜகவின் அமைச்சர்கள் தலையிடுகிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதில் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை என்ற அந்த ரீதியாக இருக்கும்போது நிச்சயமா அது பிரதமருடைய பொறுப்பு. விஹெச்பிக்கும் பிஜேபிக்கும் இப்போ சண்டைங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஆனால் தகராறு இருக்கு. பிரவீன் தொகாடியா ஓப்பனா சொல்றாரு, பிரதமர் இந்துக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் மீறிட்டாரு, ஒண்ணுமே நம்ம செய்யல அப்படிங்கிறாரு. நாளைக்கு விஹெச்பியில் ஒரு நபர் ஏதோ ஒரு கலவரத்தில் ஈடுபடுறாருன்னு வைங்க, அதற்கு பிரதமரோ அரசோ பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமாக சிம்பிள் உதாரணம், குஜராத்தில் கடந்த தேர்தலில் மோடி அவர்கள் ஜெயித்து மீண்டும் முதலமைச்சரான தேர்தலில் விஹெச்பி பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். ஆனால் இப்போ நான் அதை தான் கோட் பண்ணி காட்டினேன். சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் யாரோ ஹேட் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க, அதற்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆன்சர் எதிர்பார்க்கறது. பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும், அதுவும் மாற்றுக்கிறது இல்லை. அது கூட நான் இன்னும் ஒரு படி மேலே போய் கூட ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் இங்கே எங்கேயோ சென்னையில் ஒரு ட்ரிப்ளிகேன்லேருந்து ஒரு ஒன்றிய செயலாளர் சொல்கிறதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பதில் சொல்ல முடியாதுங்கிறத நிச்சயமாக அந்த புரிதல் இருக்குது. ஆனால் நீங்கள் தாத்ரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு இருக்கிறது. ஆனால் சங்கீத் சோம் என்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை என்ன பாலியல் பலாத்காரமாக செய்து விட்டார்கள் என்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிற பொழுது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தால் இல்ல. சங்கீத் சோம் இருக்கிறாரு, சாக்ஷி மகாராஜ் இருக்கிறாரு, நிரஞ்சன் ஜோதி இருக்கிறாங்க, யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு. இவர்களுடைய பேச்சை பிரதமர் கண்டிக்காமல் இருப்பதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம். அதுல கூடுதலாக இவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையாங்கிற இல்ல கட்சி அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பலமுறை டிபேட்ல நான் சொல்லியிருக்கிறது, அவங்க கட்சியில் இருக்கிறவங்க மேல கடுமையா நடவடிக்கை எல்லார் மேல இல்ல, ஒரு ஆள் மேல எடுத்தா போறோம், மத்தவங்க சிக்னல் போயிடும். அது பிரதமர் செய்யாமல் இருப்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்க வேண்டியது, வருந்தத்தக்க வேண்டியது. ஆனால் கலவரங்கள் குறைந்திருக்கிறதுங்கிறது அடிப்படை உண்மை. கலவரங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் அதற்கு ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே கிரெடிட் எடுத்துக்க முடியாது. மக்களுடைய மன முதிர்ச்சி அப்படிங்கிற உங்களுடைய பாயிண்ட்லேருந்து நான் நகரேன். சுபவி வேற ஒரு கோணத்தில் அதை அணுகியிருக்கிறார். கலவரங்கள் ஒரு சில குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டுமே நடக்கின்றன என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? ஆட்சியை பிடித்து விட்ட பிறகு இவர்கள் கலவரங்களை எங்கே நிறுத்தி விடுகிறார்கள் என்பதுதான் அவருடைய வாதத்தினுடைய துணி. அப்படி அல்ல, மக்கள் முதிர்ச்சியோடு இருக்கின்ற இடங்களில் கலவரங்கள் இல்லாமல் இருக்கின்றன அப்படிங்கிறார் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன். கலவரங்கள் குறைந்திருக்கின்றன என்று சொன்னால் அதற்கான காரணிகள் என்ன? குறையவில்லை என்று சொன்னால் குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம், இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். நாட்டில் மத கலவரங்கள் குறைந்திருக்கின்றன, 200 விழுக்காடு குறைந்திருக்கின்றன என்ற முக்தார் அப்பாஸ் நக்வியினுடைய பேச்சு குறித்து வாய்த்து கொண்டிருக்கின்றோம் திரு சமது. அதில் விழுக்காடு குறித்து பேராசிரியர் சில கருத்து சொன்னார். ஓகே, அது கொஞ்சம் மிகப்பெரிய அளவு சுத்தமாக இல்லைங்கிறத ஒரு அதீத உணர்ச்சி வெளிப்பாடாக நம்ம பொதுவாக மேடையில் பேசக்கூடிய துணியாக கூட அதை எடுத்துக்கலாம். பட் அதை தாண்டி சுமன் சொன்ன ஒரு விஷயம், இது மக்களுடைய மன முதிர்ச்சியை காட்டுகிறது. மக்கள் ஒரு அளவிற்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு வர தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் சொன்ன கடந்த கால படிப்பினைகள் கூட வச்சுக்கோங்க, இதற்கு முன்பு நடைபெற்ற மத கலவரங்களின் மூலமாக பெற்ற படிப்பினைகள், இது யாரோ ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அது எந்த கட்சி எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்க, நான் இதுன்னு சொல்ல விரும்பல. யாரோ ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள், மக்கள் அந்த மன முதிர்ச்சிக்கு வந்து விட்டார்கள், அதனால் அமைதியாக இருக்கிறார்கள். இதில் ஆளுங்கட்சிக்கும் கிரெடிட் இல்லை, எதிர்கட்சிக்கும் கிரெடிட் இல்லைங்கிறார். மக்களுடைய மன முதிர்ச்சி தான் இந்த அமைதிக்கு காரணமா? இல்ல, அதாவது அமைதி இருக்குது நீங்க நம்புனீங்கன்னா இல்ல, கண்டிப்பாக நம்பல, நிச்சயமாக இல்லை, உறுதியாக 200% இல்லை. சரி, என்னன்னா மக்கள் என்பவர்கள் ஏதோ இப்போதான் மோடி அரசுக்கு வந்ததுக்கு அப்புறமோ அல்லது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலோ இல்லை, ஏற்கனவே முகலாயர்கள் அதுக்கு முன்னால் இருந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. முகலாயர்கள் அப்புறம் இங்கே திப்பு சுல்தான் போன்றவர்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சி ஒரு 800 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஆட்சி காலங்களில் எங்கேயாவது
இது போன்று பாகல்பூர், மீரட்டு, சூரத்து, பம்பாய், கோயம்புத்தூர் இது போன்ற கலவரங்கள் நடந்து முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அல்லது இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று ஒரு வரலாறை யாராலும் காட்டவே முடியாது. போர்கள் நடந்திருக்கிறது. இந்து மன்னராக இருப்பார், போர் தொடுப்பார் முஸ்லீம் மன்னர் மீது, இதெல்லாம் நடக்கும். அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கு நடந்த போர்கள்லாம் சொல்லலாம். ஆனால் இந்துக்களும் முஸ்லீம்களும் அடித்துக்கொண்டு இது போன்று செத்தார்கள் என்பதற்கான வரலாறே கிடையாது. இது எப்போ தொடங்குதுன்னா, ஜோதிபா புலேவினுடைய சீர்திருத்த பிரச்சாரம் எழுச்சி கண்டது நிலையில் அதை திசை திருப்புவதற்காக வேண்டி புனேவில் தொடங்கப்பட்ட கலவரம் தான் இந்த இந்து முஸ்லீம் கலவரம். இதனுடைய பின்னணியில் உயர்ஜாதி ஆதிக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு சில சக்திகள் திட்டமிட்டு தொடங்கி வைத்த கலவரம் தான் இன்று வரைக்கும் நீடிக்கிட்டு இருக்கிறது. தவிர வகுப்புவாத வைரஸ்கள் பரப்பப்படுகிறது திட்டமிட்டு. இது யாரும் மக்கள்லாம் யாரும் கலவரம் பண்ண தயாராக இல்லை. மக்கள்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு கொண்டாடி அன்போடு பழகவும் வாழவும் தான் விரும்புகிறான். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இந்த கலவரங்களை தூண்டிவிட்டு வகுப்புவாத வைரஸ்களை வெறுப்பு அரசியலை செய்து அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் அடைபவர்கள் யார் இந்த வரலாற்று ரீதியாக அடைந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் மக்கள் முதிர்ச்சிக்கும் இதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. மக்கள் மிகவும் முதிர்ச்சியோடு, மிகவும் அமைதியாக, சாந்தமாக, அன்போடு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பிரித்த ஆண்டு தன்னுடைய ஆதிக்கத்தை ஆண்டாண்டு காலமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த சக்திகள் நடத்தக்கூடிய திட்டமிட்ட கலவரம் தான் இதெல்லாம் என்பதுதான் என்னுடைய ஆர்த்தித்தனமான கருத்து. திரு ராமசுப்ரமணியன், அதில் மக்கள் தான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் வைக்கிறாரு. சுபவி ஒரு விஷயத்தை கோட் பண்ணாரு, மற்ற மாநிலங்களில் இல்லை என்று சொன்னால் ஆட்சியை பிடிப்பதற்காக கலவரங்கள் தூண்டப்படுகின்றன, ஆட்சியை பிடித்த பிறகு அமைதியாகி விடுகிறார்கள் அப்படிங்கிறதான் அவருடைய இதில் மாற்று கருத்திலே திரு சுபவி. அதுதான் அவருடைய வாதத்தினுடைய நோக்கம். அதனால தான் குஜராத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் குஜராத்தில் இன்றைக்கு தலித்துகள் மீதான தாக்குதல் நடந்தால் அது ஒரு பிரச்சனை பெற்றது. அது வேறு. மத ரீதியிலான தாக்குதல்கள் இந்த 2 ஆண்டுகளில் குஜராத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ இல்லை பெரிய அளவில். உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நோக்கம்தான் காரணம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். அது முதல்ல நான் ஐ மஸ்ட் தேங்க் ப்ரொஃபஸர். என்னென்னா, அவர் பழைய ஒரு டேட்டில் ஒரு எக்கனாமிக் டைம்ஸை கோட் பண்ணார். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 1/12/2015 கோட் பண்ணது அவர் ஒத்துக்கொண்டார். ஏன்னா ஐ மஸ்ட் ஆனஸ்ட்லி அப்ரிஷியேட் அண்ட் தேங்க் ஹிம். ரெண்டாவது, பர்சன்டேஜ் வைஸ் இருக்கலாம், ஆனால் இது ஆப்சலூட் நம்பர்ஸில் பார்த்தா முன்னாடியோட வெகு மூன்றாவதாக இதெல்லாம் தூண்டி விடுறது. இப்போ முசாஃபர் நகரில் நடந்ததெல்லாம் நாம் தூண்டி விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கொண்டிருந்தால் இதுக்கு எண்ட்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். அது யார் செய்தார்கள் அப்படின்னா, இப்போ 2 பக்கத்துலேயும் திடீர்னு ஏற்பட்ட ஒரு கலவரம், அங்கே ஒரு பெண் போகிறாங்க, 2 பையங்க கிண்டல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போகிற சமயத்தில் இது பெரிதாக வளர்கின்றதே இல்லாமல் இது பிஜேபி காரனுக்கு அந்த பொண்ணுக்கும் முஸ்லீம் பையங்க கிண்டல் பண்ணதுக்கு எம்எல்ஏக்களை கைது செய்தார்கள். சமாஜ்வாடி அரசு ஒரு நிமிஷம் கைது செய்தார்கள். இவங்க தான் கலவரத்தை தூண்டினாங்கன்றது கைது செய்தாங்க. அது பின்னாடி வர சமாஜ் அரசு சார். முதல்ல ஆரிஜின் பார்த்தா என்ன சார், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பார்க் இருந்தா தானே சார் மிகப்பெரிய அளவுக்கு வெடிப்பு என்பது வரும். இப்போ நான் ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டிலும் சரி சில பிரச்சனை நடக்குது சாதிய ரீதியிலான மோதல்கள்ல, மத ரீதியிலான மோதல்கள்னு வச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி, ராமசுப்ரமணியங்கிற ஒருத்தருக்கும் அப்துல் சமதுங்கிற ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை வைங்களேன், இதை நீங்கள் உங்கள் 2 பேருக்கு இடையிலான பிரச்சனை, இதில் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி, அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அல்லது கட்சிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ள வர்றது ஏன் தேவை? சாதிய ரீதியிலான பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மத ரீதியிலான, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அல்லது கிண்டல் பண்ணுறான், அது காவல்துறையின் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரச்சனை. இந்த பையன் சாதியை சேர்ந்தவர்கள் உள்ள வர்றாங்க அல்லது அந்த பொண்ணினுடைய சாதியை சேர்ந்தவங்க உள்ள வர்றாங்க, இதே மாதிரி அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ள வர்றாங்க. அதில் தான் சுபவி அவர்கள் சொல்கிறார், ஏதாவது ஒரு பிரச்சனை இயல்பாக நடக்கக்கூடிய பிரச்சனையை கூட தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கக்கூடிய வெளிப்பாடுதான் கலவரங்கள். இல்ல ஒரு விஷயம் சார், நீங்க நான் வெளிப்படையாக பேசுறேன். இப்போ என்னோட பெண்ணை ஒரு யானோ தான் கிண்டல் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது ஏதோ கோரமான முறையில் நடக்கின்றான் என்றால் என்னுடைய உறவினர்கள்லாம் வரதான் செய்வாங்க. அதை அவளை சப்போர்ட் பண்றதுக்கு எப்படி பாதுகாக்கிறது? அப்ப நீங்க ஏன் வந்தாங்கன்னு கேட்க முடியாது. தவறு இல்ல. அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர்களுடைய ஒரு நிமிஷம் நான் திருப்பி கேட்கிறேன். அது அந்த உணர்வு எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லா சமூக மக்களிடமும் இருக்கும். உறவுகளாக சண்டை போடுறதுல அல்ல பிரச்சனை, காவல் நிலையத்தில் இவங்களை சப்போர்ட் பண்றதுல அல்ல பிரச்சனை. ஆனால் எதிர்பக்கம் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு இருக்கு இல்லையா, அது என்ன மதம் அல்லது என்ன சாதி அப்படிங்கிற பின்னணியில் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த மதத்தை சேர்ந்தவர்களின் மீதான தாக்குதல் அப்படிங்கறது தான் இங்கே அது நடக்குதா இல்லையா? தமிழ்நாடா இருக்கலாம், இல்ல let us be very, இத I don't want to beat about the bush.
நான் ஹிந்துவாக இருக்கின்றேன், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி இந்த மாதிரி தாறுமாறாக செயல்பாடு எல்லாம் இருக்குன்னா அதற்கு எதிராக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்றால் இது அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். அது ஏன்னா நீங்க ரெண்டு பக்கத்துல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மை டியர் செந்தில் ப்ளீஸ் அலோவ் மீ டு டாக். ஒரே ஒரு விஷயம் இல்ல அது அவர் ஐ திங்க் அவர் அந்த வாதத்தை விரும்பலன்னு நினைக்கிறாங்க. இல்ல அவர் விரும்பட்ட அத பத்தி he cannot be my spokesman. நான் வரேன். சரி நான் உங்களுடைய வாதத்துக்கு வரேன். ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு சின்ன குறுக்கிட்டு தான். இல்ல ப்ளீஸ் நம்ம நிதானமா கூட உரையாடலாம். இல்ல என்னுடைய ஒரு வாதம் ஒரு வாதத்திற்காக பெண் நீங்க சொன்ன மாதிரி ஹிந்து பையனு ஹிந்துவா இருந்தா ஹிந்துக்களின் மீது தாக்குதல் நடத்துறது இல்லையே? இல்ல இருக்கு, ஏன் இருக்காது, இருக்கும். ஆனால் இது ஒரு சாதி வருகிறது, அங்க அதுவும் வரலாம். அது ஈவன் அதர்வைஸ் வராம சார். எல்லாம் அப்படியே முற்றும் திறந்த முனிவர்கள்லாம் கிடையாது சார். எல்லாத்தையும் எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம் நான் அப்படிங்கறது நிச்சயமா இருக்கு. அப்ப இன்னொரு விஷயம் இது இப்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்க. இல்ல தாத்ரி சம்பவத்தை பத்தி நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே, பேராசிரியர் பேசினார். மூடுபத்ரிங்கிற இடத்தை பத்தி அவர் ஏன் பேசவே மறுக்கின்றார்? தாத்ரியை பத்தி பேசும்பொழுது மூடுபத்ரியில ஒரு இளைஞன் இங்கே மாடெல்லாம் வெட்டாதீங்க, மாட்டு கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுறான்னா ஓப்பனாக நான் இந்த மாதிரி நீ பண்ணுறேன், நான் உன்னை நான் நாளைக்கு தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லி அதே மாதிரி ஒரு 12 மணி 1 மணி மத்தியான நேரத்தில் கொண்டு கொலை செய்கின்றார்கள் என்றால் இது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? ஆனால் நீங்கள் தாதிரின்னு பேசுறீங்களே, இதே ஒரு இளைஞன் இந்து இளைஞன் இறந்து போயிருக்கிறானே, அதை பற்றி யாராவது ஒரு ஊடகத்தில் பேசினீங்களா? அதுக்கு தலைப்பு செய்தியா ஏதாவது பத்திரிகை போட்டாங்களா? அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அதை பற்றி மூடுபத்திரிகையில் நடந்த சம்பவம் அநியாயம் அக்கிரமம்னு யாராவது பேசினாங்களா? ஆகவே இது உங்களுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தருக்கு ஒரு நீதி இல்ல. நம்ம ஹிந்துக்களுடைய படுகொலை பற்றி நம்ம பேசலைங்கிற உங்களுடைய வாதம் எவ்வளவு முரணானங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு வரேன். நம்ம சுவாதியினுடைய படுகொலை பற்றி பேசிக்கிறோம். சுவாதி நீங்க ஹிந்துவாவே கன்சிடர் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. நவீனாவினுடைய படுகொலையை பற்றி பேசிக்கிறோம். கலைச்செல்வியினுடைய பாலியல் வன்முறையை பற்றி பேசிக்கிறோம். சங்கர்ராமன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை பற்றி பேசிக்கிறோம். இவையெல்லாம் ஹிந்துக்களுடைய படுகொலையாக நீங்கள் கருதவில்லையோ அப்படிங்கிற கேள்விதான் இயல்பாக அடிப்படையா நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நாம் அரசியல் பிரிவினையின் மக்களை பிரிக்கும் அடிப்படையில் நடத்தப்படும் அரசியல். ஸோ இப்போ ஒரு உதாரணம், நீங்க சொன்ன உதாரணமே, ஒரு இந்து பெண் ஒரு கிறிஸ்துவ மகனையோ பிள்ளையோ இல்லை ஒரு இஸ்லாமியரையோ காதலிக்கிறார். என்ன நடக்கும்? சரி, 2 குடும்பமும் ஒத்துக்கலை, அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது தகராறு வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, அவங்க ஒரு பிரித்து வைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை, அத்தோட இது தீண்டுடும். நார்மலாக அப்படி தான் ஆகும். ஆனால் என்ன ஆகும், இந்த பக்கம் இது என்ன எப்படி பண்ணுவீங்கன்னு இந்த பக்கம் ஒரு அமைப்பு யாராவது வருவாங்க, இந்த பக்கம் ஒரு அமைப்பு வருவாங்க. ஒரு சிம்பிளா ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் 2 சமுதாயத்துக்கும் ஒரு நல்லிணக்கத்தோட முடிய வேண்டிய ஒரு விஷயம், நல்லிணக்கம் இல்லைன்னா கூட கலவரமாக வெடிக்கக்கூடாத ஒரு விஷயம் வெளியிலிருந்து வர நபர்களால், இது அந்த பெண்ணுடைய அப்பாவோ இல்லை அந்த பையனுடைய அப்பாவோ நடத்துகிற கலவரமே கிடையாது. இட் வில் பி அவுட் ஆஃப் அவங்களுடைய கண்ட்ரோல்லேருந்து அது போயிடுது. ஏன் என்றால் அடிப்படையாக 2 பக்கமும், உங்களுக்கு மெஜாரிட்டி சைடு பார்த்தாலும் மைனாரிட்டி சைடு பார்த்தாலும், மக்களை அவங்க சமுதாய மக்களை பிரித்து வைத்து கொண்டு, ஐயோ உங்களுக்கு ஆபத்து வருது பாருங்க, உங்களுக்கு இதை பண்றாங்க, உங்களுக்கு அதை 2 பக்கமும் மெஜாரிட்டி சைடும் அப்படிதான் பண்ணுவாங்க. பாருங்க, சிறுபான்மையினர் எல்லா வேலையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, அவங்க பாப்புலேஷன் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு சொல்லி பயமுறுத்தணும். அதே மாதிரி மைனாரிட்டி சைடில் ஐயோ மெஜாரிட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்ம தனியாக இருக்கணும், நம்ம தனித்தன்மை காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2 தரப்பும் இதில் தவறுங்கிறது, 2 தரப்பும் தவறு இருக்கிறது. ஆனால் மக்களிடையே அரசியல் கட்சிகள் அவர்களுடைய ஆதாயத்துக்காக உருவாக்குவது கலவரம். தாத்ரியை பற்றி மட்டும் நான் பேசினேன் அப்படின்னு பேசல. தாத்ரியை பற்றி நானாக பேசல. ரொம்ப அடிப்படையான செய்தி. இந்த விவாதமே அப்பாஸ் நக்வியினுடைய கூற்றின் மீதான ஒரு விமர்சனமும் விவாதமும். அப்பாஸ் நக்வி அதை பற்றி பேசியிருப்பதால் நான் திருப்பி கேட்டேன். நீங்கள் கவனித்து பார்க்கணும், நான் அதில் இல்லாத எதை பற்றியும் பேசலை. அப்பாஸ் நக்வி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் மீதான விமர்சனம் என்கிற போது நான் வெளியே போகலை. இன்னொரு செய்தி நீங்கள் கவனிக்கணும். முசாஃபர் நகர் போகும்போது ஒரு இடத்துல ஒரு பொறி, அவருடைய சொல்லில் சொல்லணும்னா ஒரு ஸ்பார்க்குன்னு சொன்னார்.
தாத்ரி ஒரு ஸ்பார்க் இல்லையான்னு கேட்குறேன். நீங்கள் அது ஒரு ஸ்பார்க் என்று சொன்னால் உங்கள் மொழியிலேயே நான் திருப்பி கேட்குறேன், அப்போ இது ஸ்பார்க் இல்லையா? இதில் என்ன செய்தி என்றால் தாத்ரி அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், இது ஒன்றுமே இல்லை என்று நக்வி சொன்னதற்கு நான் விடை சொன்னேனே தவிர நானாக தாத்ரியை கொண்டு வரல. அது பொதுவான மதம் பற்றிய விவாதத்தில் கொண்டாந்திருப்பேன். இங்கே நக்வியை பற்றியது. இரண்டாவது மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். எவ்வளவு கலவரம் நடந்திருக்கிறது என்கிற எண்ணிக்கையில் இல்லை ஒரு சமூகத்தின் அமைதி. அடிப்படையில் மன ஓட்டங்கள் எப்படி இருக்கின்றன? ஒரு இணக்கம் இருக்கா? நமக்குள் ஒரு நட்பும் இணக்கமும் இருக்குமானால் சண்டை 15 வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சண்டையினுடைய எண்ணிக்கை அல்ல, எண்ண ஓட்டங்கள் இணக்கத்தினுடைய அடிப்படையிலே தான் ஒரு சமூகம் அமைதி பெறும். அந்த இணக்கம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் கிர்சோமநாத் மாவட்டத்தில் உணாவில் இவ்வளவு பெரிய கலவரம், உணாவை நோக்கி 10 நாள் நடந்த அந்த பேரணி இருக்கிறது, அது என்ன? அது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடந்த போராட்டம் இல்லை. ஆனால் அதற்குள் மதம் இருக்கிறதா இல்லையா? எங்கேருந்து வருது அந்த உணாவில்? 4 பேரை கட்டி வச்சு இரும்பு கம்பிகளால் அடித்ததற்கு பிறகு இன்னைக்கு அந்த மக்கள் எழுந்திருக்கிறான், வேண்டாம் நான் மாட்டை தொடவே இல்லை, மாடு உனக்கு தாய் என்றால் நீயே பார்த்துக்கொள், நீயே புதைத்துக்கொள், நான் வரல, எனக்கு மாடு வேண்டாம், ஒரு குடும்பத்துக்கு 5 ஏக்கர் நிலம் கொடு என்று வந்திருக்கிறானே. இதற்குள்ளேயும் மதம் இருக்கா இல்லையா? மதம் என்பது நானும் பாயும் சண்டை போட்டுக்கிட்டா தானா? நாங்கள் 2 பேரும் போட்டுக்கிறது மதத்தின் அடிப்படை. எனவே நாம் வெறும் கணக்கு புள்ளி விவரங்களால் ஒரு நாட்டை ஆள முடியாது. அதற்கு உள்ளே இருக்கிற அடிப்படையான எண்ணங்கள், அதற்கு உள்ளே இருக்கிற அடிப்படையான நுண் அரசியல், அதை பார்க்க வேண்டும் என்பது. அதாவது பேராசிரியர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். நான் அதில் வித்தியாசமே வேறுபாடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால், இதை யார் தூண்டி விடுகின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அதற்கு அங்கே இருக்கக்கூடிய குஜராத் சீஃப் மினிஸ்டர் என்னென்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதையும் பற்றி நாம் இங்கே பேசியிருக்கின்றோம். அதெல்லாம் பற்றி டெஃபினட்டாக ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு. ஒரு விஷயம். இரண்டாவதாக இதை பற்றி நம்முடைய பாரத பிரதமர் 2-3 முறை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கின்றார். அது அப்புறம் பின்னாடி தான் பேசினார். ஆனால் லா அண்ட் ஆர்டர் என்கின்ற வகையிலே அங்கே சீஃப் மினிஸ்டர் முன்னாடி என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அவ்வளோதையும் எடுத்தாச்சு. ஆகவே பின்னாடி தான் சொன்னாங்க, முன்னாடி தான் சொல்கிறது முடியாது. அந்த லா அண்ட் ஆர்டரை சரியாக செய்தார்களா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஆகவே இதை நாம் சொல்லி நமக்கு ஒரு பெரிய நமக்குள்ளேயே பிரைம் மினிஸ்டர் என்ன நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு வியூகம் நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த ஆதவன் தீட்சன்யா ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் எங்களுடைய தொகுப்பாளர் நெல்சனிடம். நீங்கள் தலித்துகளை சுடுவதாக இருந்தால் என்னை நோக்கி சுடுங்கள் என்று பிரதமர் கேட்கிறாரே, அப்போ முஸ்லிம்களை சுடுபவர்கள் யாரை நோக்கி சுடணும்? ஏன் அதை பத்தி அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்திருந்தார். நீங்க என்ன சொல்லணும்? ஒரு நிமிஷம். என்னுடைய கேள்வி என்பது, இப்ப காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய நிலவரம், காஷ்மீரில் நாங்கள் அமைதியை எப்பாடுபட்டாக கொண்டு வருவோம், அமைதியை நிலைநாட்டுவோம், இந்த மாதிரி வார்த்தைகளை தான் பிரதமர் பயன்படுத்துகிறார். அப்படித்தான் பயன்படுத்தவும் செய்யணும். நீங்கள் நாட்டில் வன்முறை வெடித்தால் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், வன்முறையாளர்களை அனுமதிக்க மாட்டோம், இப்படி பேச வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்கள் அடிக்காதீங்க, அதுக்கு போய் வேணா என்னையும் அடிச்சுக்கீங்கன்னு சொல்றது இருக்கு இல்லையா? நீ அடித்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். சார், இது பார்லிமெண்ட்லேயே ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்புறம் யாராவது நீங்கள் குறிப்பிட்டது போல சாக்ஷி மகராஜ் அது இதெல்லாம் இவர் சொல்லின்றார், அவங்களாம் அழற அளவுக்கு உள்ளே கூப்பிட்டு வார்ன் பண்ணி இருக்கின்றார். பிரைம் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்துட்டு வெளியே வந்த பொழுது அவர் எதான் சொன்னாரு? நான் ஒரு யோகி, அவர் என்ன அழைச்சாரு, சந்திச்சாரு, ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தோம், உரையாடி வெளில வந்து அவர் சொன்னார். மற்ற பத்திரிகைகள் என்ன தெரியுமா, அவர் கண்ணீரோட வெளியில வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஒருவேளை ஆனந்த கண்ணீரை நீங்க உங்களுக்கு அவர் சொல்றாரு, நான் ஒரு யோகி பத்திரிகையில செய்தியில என்ன அவர் அழுது கொண்டு வெளில வந்தாருன்னா இல்ல ஆனந்தமா சந்தோஷம் அடேங்கப்பா அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு அவருக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா என்னத்தை நான் சொல்றேன், ஆனைக்காரனா குதிரை குறன்னா நீங்க பேசினது இல்ல சார். அப்புறம் ஒரு விஷயம் தாத்ரி பத்தி இருங்க மை டியர் ஃப்ரெண்ட், இருங்க மை டியர் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் லிசன் டு மீ. கட்சி ரீதியாக ஒரு நிமிஷம் நீங்க கட்சி ரீதியாக இல்ல அதுக்கு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா
கட்சி ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், அவர் டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி ஒரே ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த ஹேட் ஸ்பீச்சஸ் அதுக்கப்புறம் வந்திருக்காது. பேராசிரியர் சொன்ன மாதிரி மனதளவில் ஒரு நல்லிணக்கம் இருக்குங்கிறார் இல்லையா? எல்லா கட்சியும் சார், ஒரு ஐ எம் வெரி சாரி டு சே, இது வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சியில இது குறைவாக இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதை சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றார். ஒரு கட்சின்னு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே விஷயத்தான் பேசுறதுன்னா அப்ப ஒரு டெமோக்ரஸிங்கிறதே இருக்காது. ஆனால் ஒரு லெவலுக்கு நீங்க தாண்டி போகின்றீர்கள் அந்த தலைவர் இருக்கின்றார். அதைத்தான் நான் சொல்றேன். 2 நிமிடம் தாமதம் ஏற்கனவே இடைவேளைக்கு. நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக நம்ம இந்த வார்த்தை தொடரலாம். இன்னும் ஒரு 15 நிமிடம் மீதம் இருக்கின்றன. இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். எந்த அளவிற்கு கலவரங்கள் குறைந்து இருக்கின்றன, குறைவில்லை என்று சொன்னால் குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், சற்றே தீர்வுகளை நோக்கி நகரலாம். இந்த இறுதி நிறைவு பகுதியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். மத கலவரங்கள் நாட்டில் பெருமளவில் குறைந்திருக்கின்றன. 200 விழுக்காடு என்று சொல்லியிருக்கிறார் முக்தார் அப்பாஸ் நக்வி, மத்திய அமைச்சர். அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சுமந்த் ஏதோ கருத்து. நம்ம இந்த ஊடகங்களினுடைய பங்கு இந்த மத கலவரங்களை அதிகப்படுத்துவதற்கு ஊடகங்களின் பங்கு நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். ஒரு 40 வருஷம் முன்னாடி ஒரு ரைட் ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா அட் த மோஸ்ட் யாரோ ஒரு பேப்பரில் பார்ப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோ பார்க்க போகிறீங்க. அதுக்கு மேலே ஒரு அந்த அந்த நகரத்தில் இருக்கிற இன்னொரு லொக்காலிட்டியில் இருக்கிறவங்களே அதுக்கு மேலே பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த கலவரத்தினுடைய தாக்கம் அங்கு அவர்கள் வாழும் அந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் இருக்காது. இன்னைக்கு என்ன பண்ணுறோம், லைவ் டெலிகாஸ்ட் ரயட் வந்தால் கூட அதில் உள்ளே போய் 7 கேமரா செட்டப் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அது வந்து வேகமாக பரவுறதுக்கான இப்போ தாத்ரியோ ஊனாவோ 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருந்தால் நிச்சயமாக இன்றைய தாக்கமோ இவ்வளவு விவாதமோ அதற்கு வழி கொடுத்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமா செலக்டிவ் ரிப்போர்ட்டிங் பை மீடியா. ஒரு சிம்பிள் உதாரணம், பர்டிகுலரா அந்த தலித் மேட்டர்ஸ்ல மட்டும் எப்பொழுது ஒரு இளைஞர் தாக்கப்படுகிறார், ஒவ்வொரு வாட்டியும் அவர் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று நீங்க போடுறீங்களா? ஆனா தலித் இளைஞர் தாக்கப்பட்டார், தலித் யூத் பீட்டன் வருதா இல்லையா? வேற ஏதாவது ஒரு யூத் பீட்டன்னாக்க அந்த யூத்தினுடைய ஜாதி போடுறீங்களா, இல்ல எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்னு போடுறீங்களா? போடுறது இல்லை. ஸோ இது சிலது வந்து வேண்டுமென்றே ஒரு அரசுக்கு ஒரு எப்படியாவது ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும், நெருக்கடி கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயம். இதுல 2 கருத்து எனக்கு சற்றே மாறுபடுகிறார். 2 விஷயம். தாக்குதலுக்கான காரணம், இப்போ நான் பேராசிரியர் மீது ஒருத்தர் பேராசிரியர் என்ற காரணத்திற்காக ஒரு மாணவன் தாக்குறான், அது ஒண்ணு. அவர் திராவிட இயக்க கொள்கையில கொண்டிருக்கிறாருங்கிறதுக்காகவே, அல்லது தாக்குதலுக்கான காரணம் ஒருவேளை சாதியாக இருந்தால் அது அங்கே குறிப்பிடப்பட்டு தானே ஆக வேண்டும். தாக்குதலுக்கான 2 விஷயம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மதுரையில ஒரு சிறுமி பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்டு அவள் கருவுற்று விட்டாள். 15 வயது சிறுமி. இப்போ பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னா, 6 மாதம் கழித்து அவர் பாலியல் வன்முறை செய்தவர் அவரை மிரட்டுறாரு, அந்த சிறுமியை மிரட்டுறாரு. நான் முடிச்சிடறேன். சிறுமி உங்க பெற்றோரையே கொலை பண்ணுவேன் மிரட்டுறாரு. இந்த சிறுமி கருவுறுவது 6 மாதம் கழித்து வீட்டுக்கு தெரிய வருகிறது. வீட்டுல இருந்து போய் கேட்கறாங்க. அவர் சொல்லக்கூடிய காரணம், அங்க சாதி வந்து நிக்குது, நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள், அதனால உன்னை நான் வந்து திருமணம்லாம் செஞ்சுக்க முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே சாதி நியூஸ்ல வந்து நீங்க சொல்ற பாயிண்ட்ல நான் வந்து நான் மாறுபடவே இல்லை. இந்த மாதிரி ஜாதி என்று நீங்கள் நிரூபித்த பிறகு ஒரு என்கொயரி நடந்திருக்கிறது. என்கொயரியில் ஜாதி தான் காரணம் என்று வந்த பிறகு அந்த ஜாதியை குறிப்பிடுவதில் தவறே இல்லை. இன்ஃபேக்ட் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், எந்த ஜாதி தொடர்ந்து இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை நேம் அண்ட் ஷேம் பண்ணணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இப்போ பெருமாள் முருகன் கேஸ்ல கூட எந்த சமுதாயத்திலும் எங்கேயுமே யாருமே கம்முன்னு இருந்தாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு சமுதாயம் இந்த மாதிரி செஞ்சிச்சு அப்படிங்கறது போட்டாங்களே தவிர எந்த பேரே சொல்லல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நேமிங் அண்ட் ஷேமிங் தாராளமா பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு முதல் நாள் தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்குங்க, போலீஸ் என்கொயரி ஆரம்பிக்கல, ஆர் போலீஸ் இன்னைக்கு தான் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. இன்னைக்கே அடுத்த நாள் ஹெட்லைன் என்ன, தலித் இளைஞர் தாக்கப்பட்டார். இல்ல அதுதான் நான் சொல்றேன், காரணத்தினால் தாக்கப்பட்டார். 2 விஷயம், 2 பேர் கூட சண்டையா இருக்கு. இப்போ ஒரு பர்சனல் சண்டைய கூட நீங்க சாதியா காட்டுறீங்க. ஜாதியா எதுவா இருந்தாலும் இதில்
அதாவது அரசுக்கு நெருக்கடி ஏற்படும் வகையில் ஏதேனும் ஒரு ஹெட்லைன் கொடுக்கலாமா அப்படிங்கிறது மீடியா இரஸ்பான்சிபிள் மீடியாவும் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ஓகே ரைட் ஓகே அப்படி இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டியதான். நான் அவர்கிட்ட போயிட்டு பேராசிரியர் வர சம்மது. இப்போ நீங்கள் அதில் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் மீடியா நீங்கள் எல்லாருமே மீடியா ஆகிட்டோம். ஃபேஸ்புக் ட்விட்டர் கையில் வச்சுட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப் வேகமாக செய்திகள் பரவுகிறது. பரவுகின்ற செய்திகளினுடைய நம்பகத்தன்மையை குறித்து கூட ஆராயாமல் வேகமாக எதிர்வினை ஆற்றக்கூடிய போக்கை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். மிகச் சமீப உதாரணமாக நீங்கள் சுவாதியில் அது மாதிரி நடந்துச்சு. அதை தாண்டி மிகச் சமீப உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட விஷயம், கேரளாவில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் குண்டு தயாரிக்கின்ற பொழுது இறந்தார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் 7 தமிழினுடைய பிரேக்கிங் கார்டை ஒருத்தர் ஃபேக்கா போட்டு அதில் வந்து பாஜக தொண்டர் பலி அப்படின்னு ஒன்று போடுறாங்க. இது வேகமாக, இது நியூஸ் 7 செய்தியே கிடையாது. நியூஸ் 7 தமிழில் அந்த மாதிரி ஒரு செய்தியை போடல, முகநூலில் வேகமாக பரிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 எனக்கு இன்பாக்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதில் வந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகள், அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் திட்டி இதுதான் ஊடகமா அப்படின்னு கேட்டு நான் 1500 பேருக்கு போய் பதில் சொல்ல முடியுமா? இது போலியானது, இந்த மாதிரி ஒரு செய்தியை நியூஸ் 7 தமிழ் கொடுக்கலேங்கிறத எல்லாத்தையும் போய் பரப்ப முடியும். இனி வரைக்கும் அந்த தவறான செய்தி பரவிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தவறான செய்தி அப்படின்னு தெரிந்தால் அது தவறா உண்மையானு கூட சரிபார்க்காமல் வேகமாக அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய போக்கும் கூட அதிகரித்திருக்கிறது. அதுவும் கூட கலவரங்களுக்கு காரணங்கிறார். இல்லை, அது உண்மை. நான் வந்து அதை முற்றுமாக புறக்கணிக்க விரும்பலை. இதில் வந்து இது போன்ற ஒரு ஆபத்துகள்லாம் இருக்க தான் செய்து, நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஊடகங்கள்ன்ற தற்போதைய சூழல் வந்து என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அது வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், அரசினுடைய மிரட்டல்களுக்கு அஞ்சி இருக்கக்கூடிய ஊடகங்கள், அரசினுடைய ஆதரவு போக்கு கொண்ட ஊடகங்கள், இப்படி வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது. ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை, ஒரு பொய்யை உண்மையாக காட்டுவது, ஒரு சின்ன பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக காட்டி ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் மீதும் ஒரு தலித்துகள் மீதும் தாக்குதல் நடப்பதை அந்த ஊடகங்கள் ஆதரிப்பதும் அல்லது அதற்கு எதிராக எதிர்வினையாற்றுவர்களுக்கு ஆதரவாக இருப்பதும், இது எந்த வகை நியாயம்? இதை யார் போய் கேட்கறது? இப்போ சமூக ஊடகங்கள் நடத்துறதை நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் கூட அதுக்கு பதில் சொல்லலாம், அதை கண்டிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் யார் போய் கேட்க முடியும்? இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். ஊடகங்கள் தான் இதை பெருசாகுது. குஜராத்தில் நடந்த இனப்படுகொலை இருக்கு பாருங்க, 2002 படுகொலை, அது ஒரு மிகப்பெரிய அரச பயங்கரவாதம். இதே மோடியினால் நடத்தப்பட்ட, மோடியினுடைய ஆதரவோடு நடத்தப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதம் அந்த 3000 முஸ்லீம்களோடு தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணங்களில் மிக முக்கியமானது ஊடகம் அதை வெளிக்கொண்டு வந்தது தான் முக்கியமானதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஊடகங்கள் அதை கொண்டு வந்து அது மிகப்பெரிய அளவில் இந்த படுகொலை நடக்கிறது என்ற அந்த நிலையில் அந்த நேரத்தை வெளியே கொண்டு வரலன்னு சொன்னால், முற்றாக அங்கே முஸ்லீம்கள் இனப்படுகொலையால் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய யதார்த்த கருத்து. ஆக அந்த வகையில் ஊடகத்தினுடைய அந்த நிலையை நான் வரவேற்கிறேன். சமூக ஊடகங்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு சில பணிகளில் 90% பணிகள் இன்றைக்கு இந்த பெரும்பாலான இந்த மிகப்பெரிய ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு சமூக ஊடகங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அது கருத்து சுதந்திரத்துக்கும் இந்த சிறுபான்மை தலித்துகளுடைய பாதுகாப்புக்கும் அது ஒரு அரணாகவும் இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் என்றது அந்த வகையில் பாராட்டுறோம். ஒரு சில தவறுகளும் அது நடக்கிறது என்பதில் மறுக்கிறது இல்லை. அது அது அந்த வர பேராசிரியர் கருத்து கேட்டு வரேன். நீங்க பதில் சொல்ல வேண்டிய காரியத்தை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் நான் பேராசிரியர் கருத்து கேட்டு வந்துடுறேன். உங்களோட தான் நான் நிறைவு செய்வேன். ஏன்னா நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல ஒன்று, ஊடகங்கள் பற்றி சுமன் சி ராமன் சொன்னதில் ஒரு உண்மை இருந்தாலும் அதை இனிமேல் தவிர்க்கவே முடியாது. எந்த ஒன்றுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. எந்த ஒன்றுக்கும் நீங்கள் எனக்கு இந்த உணாவை நோக்கி நடந்த அந்த பேரணியை நான் divyabhaskar.com என்கிற இணையதளத்திலிருந்து தான் பல செய்திகளையும் படங்களையும் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இல்லையானால் எங்கேயோ குஜராத்தில் நடக்கிறது எனக்கு தெரியாமே போயிருக்கும். எனவே பல செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு வருவதில் ஊடகங்களின் வலிமை ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற தேவையான ஒன்று. சில பக்க விளைவுகள் எந்த ஒன்றிலும் இருந்து தீரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தலித் இளைஞர்களை பற்றி நீங்கள் சொன்னதை ஒன்றை நீங்கள் கவனித்து பாருங்கள். தலித் இளைஞர்கள் தாக்கப்பட்ட எல்லா வழக்குகள் எல்லாவற்றிலும் ஒரு 99%, 5 கூட இல்லை, 99% சாதிதான் காரணமாக இருந்திருக்கிறது. இல்லையான்னு நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் அதை தெரிந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்றீங்க, அவ்வளோதான் உங்கள் ஆர்குமெண்ட். யூனிஃபார்மா, அதாவது என்ன பிரச்சனை வருது என்றால், தொடர்ந்து ஒரு சமுதாயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது போல் இப்போ வேறு ஒரு சமுதாயத்துல 50 பேர் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல, அதுல வந்து 7 பேர் தலித்தா இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இல்ல 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 50 பேரும் தலித்து தாக்கப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா நீங்க சொல்ல வேண்டியது தாக்கப்படுவது போல் நீங்க பாருங்க. இல்ல 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 தாக்கப்படுவது போல் நான் சொல்லல, தாக்கப்படுறாங்க. நீங்க சொல்ற பெர்சன்டேஜ் வேற, அவர் என்ன சொல்ற பெர்சன்டேஜ்ங்கிறது 10 பேர் தான் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு வெச்சுங்க. அந்த 10 பேர்ல 99 விழுக்காடு தாக்கப்பட்டதற்கான காரணம், தட் மீன்ஸ் 9 பேர் தாக்குதலுக்கு காரணம் சாதிதாங்கறாரு. நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. நடக்கலாங்க, நான் அத மறுக்கல. ஆனால் அதை தெரியாமலே சாதியா இல்லாமலும் இருக்கலாம். சோ அந்த 1% நீங்க தப்பு தானே பண்றீங்க. அது ஒன்றுதான். மூன்றாவது, அவர் சொன்னதில் எனக்கு உடன்பாடு உடைய ஒரு செய்தி என்னன்னா, யாரையாவது 2 பேரையாவது இடைநீக்கம் செஞ்சிருக்கணும்னு அவர் சொன்னார்.
அதுக்கு நம்ம நண்பர் ராமசுப்ரமணியன் சொல்லும்போது தனியாக கூப்பிட்டு கண்டிச்சாரு. அவங்க வெளியே வரும்போது அது ஆனந்த கண்ணீரா துயர கண்ணீரான்னு கண்டுபிடிக்க இன்னமும் நம்மகிட்ட கருவி இல்லை. எந்த கண்ணீராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் செய்தி என்ன என்றால், பொது இடத்தில் நேர்ந்த தவறுக்கு தனி இடத்தில் கண்டிப்பு என்பது தீர்வாக இல்ல அவர் சொல்றது கரெக்ட். இதையே வெளிப்படையாக கட்சியிலையும் பேசியிருக்கின்றார், அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆக இதெல்லாம் கூட வெளியில வந்திருக்கின்றது. ஏதோ தனியா குசு குசுன்னு யார்ட்டையும் பேசல, ஒரு தனியா ஒரு அறையில் பேசினதில்ல, அம்பலத்திலும் வந்திருக்கின்றது என்பது நண்பர்களுக்கு தெரியும். இல்லாம இல்ல அது நிச்சயமாக அதுவும் வெளியில வந்திருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நண்பர் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். அது அப்படியே போற போக்குல குஜராத்தில் 3000 பேரை கொன்று விட்டார்கள்னு. அதுலேயும் ஊடகத்தில் ஒரு பங்கு, முக்கியமான பங்கு, ஒரு உங்களுக்கு சர்தேசாய் என்கின்ற அந்த ஊடகவியலாளர் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் அங்கே இருக்கும் பொழுது என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய கல் அந்த இடத்துலேருந்து அவர் டைரெக்டாக லைவ் பேசி கொண்டிருக்கின்றார். அது எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல அந்த ஒரு இப்பொழுது இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை உடைக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இப்படிலாம் சொன்ன உடனே உடனே மோடி அவர்கள் அதை கேட்டார், இங்கே எங்கப்பா அந்த இடத்துல ஏதோ பிள்ளையார்கள் இறங்கலாம், அங்கெல்லாம் ஒன்றும் இருக்கிறதாவே தெரியலையே அப்படின்னு ஒண்ணு. இது ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு விட போறது. அவ்வளவு ஷார்ப்பா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, ஒரு இடத்துல பிள்ளையார் அவர் அந்த ஊர்ல இருக்காருன்னா எனக்கு ஒரு கல் இருக்கு, பாராட்டக்கூடிய விஷயங்கற இல்ல ஏதோ ஒரு இடத்துல. அதனால தான் இன்னைக்கு அந்த சர்தேசாய்க்கும் அவர் எப்ப பார்த்தாலும் மோடியை கமெண்ட் அட்வைஸா கமெண்ட் பண்றது காரணம் என்னன்னா இதுதான். அப்ப உடனே நிறுத்திய அந்த ஆளை பேக் ஆஃப் அவரை முதல்ல அங்கே போச்சு. பேசுங்க. ஆனா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு லைவ் பார்த்தவரும் ஒரு இடத்த பார்த்து ஒரு ஒரு ஃப்ரேம் நாங்க ஊடகவியலாளர்கள் ஒரு ஊடகவியலாளர்கள் நாங்க ஒரு ஃப்ரேம் வந்து எத்தனை இருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு மிட்டோ ஒரு வைடோ அல்லது ஒரு க்ளோஸோ வச்சிருந்தா கூட ஊடகத்தில் செந்தில் இத பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா ப்ளீஸ் அட்மிட் ஐ டோன்ட் நோ. இல்ல நான் கேக்குறது 100% ட்ரூத். இல்ல இது வந்து உண்மைங்கறத நான் சொல்றேன். இத வந்து யார் சொல்லி இருக்காங்கன்னா சர்தேசாயை அவருடைய ஒரு ஆர்டிகல்ல எழுதினால தான் என் மேல மோடிக்கு கோபம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் இன்னொரு சபரிமண்டலத்துல போய் பதிவு செய்யறாருங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட்டத்தில் மோடி சொன்னார் 3 நாட்கள் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளார எவ்வளவு பேர் வேணாலும் படுகொலை செய்யுங்கள், அரசு ஒத்துழைப்பாக இருக்கும் சொல்லி சஞ்சீவ் பட் என்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யறாரு. எஸ்ஐடி ப்ளீஸ் ராகவனுடைய தலைமையில இருந்த எஸ்ஐடி இதெல்லாம் இவர் பேசி அவ்வளவு தவறு என்பதை வெளிப்படையாக அடிப்படையான காரணம். நீங்க அடிப்படையான காரணம் மதுரை என்கின்ற அந்த ட்ரெயின் அதை கொளுத்தினதுதான் காரணம். நிறைவு கருத்தை கூட ஆரோக்கியமா முடிக்கிறேன். கொஞ்சம் நம்ம அவ்வளவு போவோம், அவ்வளவுலாம் இந்த மாதிரியான வாதங்கள் கூட மேலும் பதட்டத்தை அதிகரிச்சிட கூடாது. என்னுடைய வாதங்கள் நீங்க ஊடகத்தை பத்தி பேசினா ஒற்றை வரல. இந்த சமீபத்தில் சென்னையில கூட அதனுடைய மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் வெளியிடப்பட்டது. குஜராத் ஃபைல்ஸ். ஒரு பெண் சகோதரி, ஒரு ஊடகவியலாளர், அவர் பதிவு பண்ணிய ஆவணத்தின் அடிப்படையில் தான் அமித்ஷாவின் மீது வழக்கே பதிவு செய்யப்பட்டது. அவர் அதையும் பதிவு செய்திருக்கிறார். தமிழக வார இதழ் ஒன்றுக்கு அவர் அந்த பேட்டியும் கொடுத்திருக்கிறார். எனில் ஊடகங்கள் அங்கே அந்த குஜராத் கலவரம் தொடர்பாக இன்னொரு பக்கத்தையும் எடுத்து காட்டினார்கள் அப்படிங்கிறதையும் மாற்று கருத்து இல்லை. ஊடகங்கள் இதை செய்வதால் தான் இது ஓரளவிற்காவது கட்டுக்குள் இருக்கின்றதுங்கிறது சமது. டாக்டர் சுமன் சொல்லக்கூடிய வாதம் ஓரளவு ஏற்புடையது. ஊடகங்கள் பொதுவாக சொல்லுவாங்க, இரு சமூகங்களுக்கு இடையிலே கலவரம் தான் ஊடகம் தொடர்ச்சியாக சொல்லுது. பெரிய கலவரம், சாதிய கலவரம் தமிழ்நாட்டில் வந்தால் கூட 2 சமூகங்களுக்கு இடையில தான் சொல்லுவோமே தவிர சாதியின் பேரை சொல்றது இல்லை. ஏன்னா அது தேவையில்லாத ஏதோ ஒரு இடத்துல கலவரத்தை ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிற அக்கறை ஊடகங்களுக்கு இருக்கிறது. ஆனால் தாக்குதலுக்கு காரணமே சாதியாகவும் தாக்குதலுக்கு காரணமே மதமாகவும் இருக்கின்ற பட்சத்தில் அதை உடனடியாக வெளியில் கொண்டு வேண்டிய கடமையும் தவிர்க்க முடியாத நிலையில் ஊடகங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள். நெஞ்சம் நிறந்த நன்றிகள் 4 பேருக்கும். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்தில் டாக்டர் சுமன் சொன்னது போல மக்கள் இன்னமும் கூட அது அந்த புரிதலோடு இருக்கிறார்கள். மக்களுடைய புரிதலும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் தான் இங்கே மத கலவரங்கள் இல்லாமல் இருப்பதற்கான காரணிகளாக இருக்கின்றன என்று சொன்னார். அது இருந்தால் மகிழ்ச்சி, இல்லையல் என்றால் அது வர வேண்டும். அவ்வாறான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மக்கள் மனதில் வர வேண்டும். ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அதுவை வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.